தலைவரோட புது அப்டேட் வந்திருக்கு. கமல் சார் ரஜினி எப்படி இருக்கு அந்த காம்போ? கமல் சார் ரஜினி சார் இல்லை, ரஜினி சார் கமல் சார். ஓ ஓகே. நான் எப்பயுமே ஏக்கு அப்புறம் தான் பி. ஏ ஃபார் அன்னைவர் ஆலயம், பி ஃபார் பாபா, சி ஃபார் சந்திரமுகி. அப்படி தான் சின்ன வயசுல. அதே மாதிரி எப்பயுமே இலையில சாப்பாடு கூட்டு பொரியல் இருந்தால் கூட ஒயிட் ரைஸ் இருந்தால் தான் சாப்பிட முடியும். தலைவர் தான் ஒயிட் ரைஸ் திரையுலகத்துக்கு. அவர் இருந்தால் தான் பொரியலே தொட்டுக்க முடியும். இல்லை, அந்த பாட்டை பற்றி நான் விமர்சிக்க விரும்பல. தலைவர் தான். சரி. ஏன்னா நான் ஷூனா உட்லன்ஸ் போடுவேன். ஓகே, புரியுதுங்களா? ஷார்ட்ஸ்னா நைக்கி போடுவேன். அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார்னா ஒரே ஸ்டார் தான். தலைவருக்கு அப்புறம் தான் மற்றவங்கலாம். அது கம்பேரிசன் பண்ணுறது யாரையுமே ஒத்துக்க மாட்டேன், எங்கேயுமே ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் சூப்பர் ஸ்டார், நான் உலக நாயகன். ஆமாம், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ரெண்டுமே உள்ள இறங்கினா கையில் 5 விரல் இருக்கலாங்க, கட்டை விரல் ஒன்று தாங்க. அது அப்படின்னாலே இருக்காது. அது எப்படி இருக்குன்னா, வானத்தில் நட்சத்திரமும் இருக்கும், நிலாவும் இருக்கும், சூரியனும் இருக்கும். காத்தால சூரியன் வந்தால் வெளிச்சம், ராத்திரி நிலா வந்தால் பௌர்ணமி. நட்சத்திரத்தை என்ன முடியுமோ சூப்பர் ஸ்டார் வெல்ல முடியுமான்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நல்லா தான் இருக்கும். நான் வந்து கமல்ஹாசனை பற்றி தப்பாக சொல்ல, நீங்க சொல்ல போட்டின்ற வார்த்தையை விட்டுடுங்க. எப்பயுமே இந்த உடம்புல வந்து உசுறு வந்து நான் மூக்கில் சுவாசித்துக்கு H2Oக்கு அப்புறம் தலைவர் மட்டும்தான் நான் வந்து சுவாசிக்கிறேன். அதனால தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர் சிகரெட்டில் ஒரு புகை தான் வந்து 6-60 வரையிலே மேகத்தில் ஆவியாகி மழையாக பெய்யுது வரணும் பகவானுக்கு. அந்த மாதிரி வந்து சூப்பர் ஸ்டார் கூட ஒரு இது சேர்ந்தால், இந்த விரலில் வந்து ஒரு 4 கோல்டு மோதிரம் போட்டு 5வது பிளாட்டினம் போட்டால் எப்படி ஜொலிக்குதோ அந்த மாதிரி கமல்ஹாசன். ஓகே, கோல்டும் பிளாட்டினம் ஒன்றா சேர்ந்தால் நல்லா தான் இருக்கும், வைப்பு நல்லா இருக்கும். சோசியல் மீடியாவில் ரஜினி சாருக்கு அடுத்து கமல் சார், அடுத்து பிரதீப், இது மாதிரி வரிசையாக ஒருத்தவங்களா காமிச்சிட்டு இருக்காங்க. ஆமாம், ஈடு கொடுக்க இவங்க எல்லாம் வருவாங்களா? அது எப்படிங்க முடியும்? இதில் ஃபஸ்ட்டு தானேங்க. திருக்குறள் ஏற்றுனது திருவள்ளுவர் தானேங்க. திருவள்ளுவருக்கு பின்னாடி இன்னொருத்தர் தாடி வச்சுன்னு வந்தால் திருவள்ளுவர்னு நம்புவீங்களா? காந்தி மாதிரி இன்னொருத்தர் கண்ணாடி போட்டுன்னு வந்தால் அவர் அடுத்த காந்தியாக வரானா நம்புவீங்களா? இல்லை, அவரை தான் 500 ரூபா நோட்டில் காந்தி ஏற்றிட்டு இவரை போட முடியுமா? இதெல்லாம் எப்படி முடியாதோ, ஏற்கனவே நான் சொல்கிறது தான். திருப்பதியில் ஒரு பெருமாள் தான், தெருக்கு தெரு மூளைக்கு மூளை தமிழ்நாட்டில் மாவட்டத்துக்கு மாவட்டம் பெருமாள் இருக்கலாம். ஆனால் 300 டிக்கெட்டு திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் தானே போடுறான். அந்த மாதிரி ஒரே பெருமாள் தான். திருச்செந்தூரில் ஒரே முருகர் தான், தமிழ்நாட்டில் ஒரே தலைவர் தான். அவருக்கு அப்புறம் அப்படின்றது கிடையாது. அந்த அந்த வரலாறு முடிஞ்சிச்சு. கிமு கிபி மாதிரி ராமு ராப்பி, ரஜினிக்கு முன் ரஜினிக்கு பின். சரி, இன்னொன்று கேட்குறேன். இப்போ வந்து ரஜினி சார் வந்து புது புது டேரக்டர் வரவங்களாம் வரவேற்கிறாரு, போய் அவங்கள கூப்பிட்டு வாழ்த்துறாரு. இதை வந்து சோசியல் மீடியா வந்து இல்லை, அவர் வந்து அடுத்து படத்துக்கான இது கொடுக்குறாரு, ஐஸ் வைக்கிறாரு அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சி கலப்புறாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? இல்லை, இது பொழுது போகாதவன் டேட்டாவை ரீசார்ஜ் பண்ணிட்டு யூடியூப்பில் போகிற கமெண்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, தலைவர் அவரை கூப்பிடல. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கூகுள் சுந்தர் பிச்சையே போட்டிருக்காரு. கூகுளில் வந்த தலைவர்னா வேறு யார் படமும் வராது, சூப்பர் ஸ்டார் படம் தான் வரும். நம்பிக்கை இல்லைன்னா உங்கள் கூகுளில் நீங்கள் போட்டு பாருங்கள். தலைவர் சார், நீங்கள் இப்போ தலைவர்னு போடுங்க. நீங்கள் இப்போ தலைவர்னு போடுங்க. இதே ஊடகங்களை கேட்குறேன், இதே சோசியல் மீடியாவை கேட்குறேன். தலைவர்னு போடுங்க. ஃபஸ்ட்டு யார் படம் வருது பாருங்கள், உடனே என்கிட்ட வாங்க. இந்த பாலாஜி பவனில் இப்போயே உங்களுக்கு ஃபில்டர் காப்பி ஒன்று வாங்கி தரேன். போட்டோன்னே பிரபாகரன் வந்தால் என்ன பண்ணுறது? நீங்கள் வாங்க, நீங்கள் போடுங்கன்னு தான் சொல்கிறேன் நான். தலைவர்னு போடுங்க. இப்போ போட்டு நிரூபிங்க. ஏற்கனவே 2-3 சோசியல் மீடியாவில் நான் போட்டு பார்த்துட்டு ஊடகங்கள் வாய் மூடின்னு அமைதியாக போயிட்டாங்க. ஒரே பதிவு தாங்க. இந்த பதிவு யாரும், நானும் ஏற்கனவே சொன்னேன், அயோத்தியில் ராமர் பார்த்தோம், தமிழ்நாட்டில் தலைவர் பார்த்தோன்னு. தலைவர் யார்கிட்டையும் மார்க்கெட் பண்ணவே வேணாம். தலைவர் தேடி வரும் மார்க்கெட்டு. உலக மார்க்கெட்டே தலைவர்கிட்ட தான் இருக்குது. உலக வேர்ல்டு மேப்பில் நீங்கள் பிரிச்சிங்கன்னா, எந்த இந்தியாவில் இருக்க பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், எந்த இந்தியாவில் இருக்க குடியரசுத் தலைவராக இருக்கட்டும், அந்த நாட்டு ட்ரம்ப் மாதிரி பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும், இந்தியாவில் உங்களுக்கு யாரை தெரியும்னு சொன்னால் சூப்பர் ஸ்டாரை தவிர வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. வேறு எந்த சினிஃபீல்டில் யாரையாவது சொல்லிட்டாங்கன்னா நீ இப்போ சொல்லுங்கள், ஈக்குவலி இவங்கலாம் வராங்க ட்ரெயின் டிக்கெட் மாதிரின்னு. யாரும் வரலையே இது வரைக்கும். தலைவருக்கு போட்டி இருக்கா? எங்க சும்மா யங்ஸ்டர்ஸை கூப்பிட்டு ஒரு படம் பண்ணுறியான்னு கேட்டாலே சும்மா எடுத்து 400 கோடி கொட்டிட்டு போகிறாங்க. முத்து சிந்தரா மாதிரி அவன் கொட்டிட்டு போயிட்டே இருக்கான், முந்திரி பருப்பு மாதிரி. அதை வாரின்னு போகுது திரையுலகம். இன்னொரு வாட்டி அவரை மாதிரி சிகரெட் பிடிக்க சொல்லுங்கள், தலையை இப்படி கோத சொல்லுங்கள், இப்படி நடக்க சொல்லுங்கள், இப்படி நிற்க சொல்லுங்கள், பார்க்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வரலாறு பற்றி பேசலாங்க. வரலாறுன்றது எல்லாருக்கும் கிரியேட் ஆகாது, கரெக்டாக? இட்ஸ் லெஜெண்ட், ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். அவருக்கு மட்டும்தான் ஹிஸ்ட்ரி கிரியேட் ஆகும். எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் இருக்குங்க, சொல்லுங்கள். சாரோட ஸ்டைலோட வச்சு படம் ஓடுதா இல்லை கதையை வச்சு படம் ஓடுதா? தலைவரோட ஷூ ஷாக்ஸை வச்சே ஓடும் 200 நாள். அதுக்கப்புறம் தான் நட உட பாவனை நடிப்பு அழகிறது சிரிக்கிறது. தலைவர் படத்தில் தலைவரே காமெடி, தலைவர் படத்தில் தலைவரே நடிப்பு, தலைவர் படத்தில் தலைவரே வந்து சென்டிமெண்ட் சீனு எல்லாமே. அவர் ஃபைட் சீன்னா ப்ரூஸ்லியாக இருப்பார். டாட்டா படம் பார்த்துருப்பீங்க. ஆக்டிங் பார்க்கணுமா 6-60 இருப்பாருங்க. உட்காந்து சிவாஜியை சுடுகாட்டில் ஏன் வந்து காலில் விட்டார். இப்போ நான் கூட இப்படி நடிக்கலப்பான்ட்டார். இந்த ஹிஸ்ட்ரிலாம் வந்து பணமாக இருக்கிறவங்களை எழுப்பி நிற்க வச்சு அந்த ஆக்டிங்கை பார்த்து கை தட்டின சரித்திரம் தலைவருக்கு மட்டும்தான், வேறு யாருக்குமே இருக்குது. தலைவர் அரசியலுக்கு வருவாரா மாட்டார்? தலைவர் காலங்களில் தான் அரசியலே இருக்குது. தலைவர் அரசியலுக்கு வரணும். அரசியல் தலைவர்கிட்ட வருமானு கேளுங்க, அந்த கேள்விக்கு பதில் இருக்குது. தலைவர் அரசியலுக்கு வருவாரன்னா அரசியல் தான் தலைவர்கிட்ட வரணும்.
அவரை சுற்றி தான் 30 வருஷமா அரசியல் தலைவரே சுற்றி வந்துருக்கு. எந்த ஊடகங்கள்கிட்டயோ யார்கிட்டயோ எந்த மீடியாலேயோ போய் இது வரைக்கும் தலைவர் நான் அதோ வந்துடுவேன், இந்த மாதம் வந்துடுவோம், அந்த மாதம் வந்துடுவோம்லாம் சொல்லவே இல்லை. அரசியல்வாதிகளும் ஊடகங்களும் சோசியல் மீடியாவும் சொல்லிட்டு இருக்கு, எதிர்பார்க்குறாங்க. மக்களுக்கு நலத்திட்டங்களும் வளர்ச்சி திட்ட பணிகளும் தமிழ்நாட்டு வளரணும்னு சொல்லி எல்லாரும் விரும்புனாங்க. அவர் உடல்நல கருதி மருத்துவர் ஆலோசனைப்படியும் அவர் அரசியலுக்கு வேணாம், மக்களை கடைசி வரைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். பக்த பிரகலாதன் சொல்லிட்டு வரலாறுல ஹிஸ்ட்ரியில் பிராமின்ஸ் இதில் ஒரு பாடம் ஒன்று இருக்குது, என்றும் 16ன்னுவாங்க. கம்பத்தை உடைச்சா அனுமார் மாற பிறந்தா ராமர் தெரிவார், என் மனசை பிறந்தா தலைவர் தெரிவார்ன்ற மாதிரி ஒரு பக்த பிரகலாதன்னா ராம்னே வாழ்ந்துட்டாரு. அந்த பக்த பிரகலாதன்ற ஒரு வரலாறு கேரக்டர். இம்சகாரனும் ராவணனும் வந்து எவ்வளோ சொன்னாங்க, ஹரிஹோம்னு சொல்லு ராவணா ஸ்ரீ இரண்யாய நமகன் சொல்லுனாங்க, சொல்லலை சூப்பர் ஸ்டாராய நமகன் சொன்னான். உடனே கம்பம் திறந்தது. அந்த வரலாறு தலைவருக்கு மட்டும்தான் அவர் யாரும். ஒரே ஒரு கொஸ்டின், ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு, இவ்வளோ அவரை சாரை ரசித்து அவர் இவ்வளோ ஃபேனாக இருக்கீங்களே, என்னைக்காச்சும் ஒரு நாள் அவர் பார்க்கணும்னு ஆசை இருக்கேன். நாங்கள் பார்த்துட்டோங்க. அவர் நடந்து போன பாதை தூசு இருக்கு பற்றி அவர் மேலே பறந்தது. இப்போ தான் டிசம்பர் 12 அன்னைக்கு பறந்தேன். நான் தலைவர் பொண்ணோட வீடியோ பார்த்துட்டேன்ப்பா. அதான் உன்னை பார்க்கணும்னு சொன்னால் நீங்கள் அன்னைக்கு என்ன நிலைமை? அன்னைக்கு சாஸ்தாங்கமாக திருப்பதியில் எப்படி டிக்கெட் இல்லாமல் உள்ள தரிசனத்துக்கு அனுப்புகிறாங்களோ அந்த மாதிரி உருண்டுனே பாய்ஸ் கார்டன் உள்ள தலைவர் வீட்டு காலடியில் போய் விழுவேன். இது என் தாரக மந்திரங்க. ஏற்கனவே பாய்ஸ் கார்டனில் வந்து 3 தடவை தலைவர் பார்த்துட்டேன் நான். இல்லை இந்த வீடியோலாம் தலைவர் பார்த்துட்டு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு அந்த அப்டேட் ஆகிட்டு இருக்கு. அப்படியா? ஆமாம், கலட்டா மீடியா பிகின் உட்ஸ் என்ன ஹோம் டூர்லாம் அடிச்சாங்க, எல்லாம் சொன்னாங்க உங்கள் வீடியோ பார்த்துட்டே இருக்காங்க. லாஸ்ட் டைம் டிசம்பர் 12க்கு முன்னாடி திருப்பதி தர்ஷன் காலையில் போயிட்டார் ஃபேமிலியோட. அப்போ கூட அந்த வீடியோ பார்த்து சிரிச்சுனே போனார். ஏன்னா சபரிமலையில் கல்லு முள்ளும் காலுக்கு மொத்தம் எங்கே திட்டம் சூப்பர் ஸ்டார் கிட்ட கட்டும், சாமி அப்பா எப்பப்பா படையப்பா வசூலில் அடையப்பான்னு சொல்லிட்டு சரணமையப்பா சாமி அப்பா பாட்டே மாற்றினேன். சாமி சிந்தனை தோந்தல ரஜினி சிந்தனை தோந்தோம் அப்படின்னு பாட்டை மாற்றினேன். எப்பா கடவுளெல்லாம் குறிப்பிடாதப்பா, ஊடகங்கள் ஏதாவது பொதுநலருக்கு போட்டு போதுனாரு. உயர்நீதிமன்றம் நீங்கள் இருக்கும்போது நான் எதுங்க பொதுநலருக்கு பற்றி பயப்படணும்னு சொல்லி தலைவர்கிட்டே சொல்லிட்டேன். கடைசி கொஸ்டின், சூப்பர் ஸ்டார் இப்போ நேரில் நிற்கிறாரு, நீங்கள் நேரில் நேருக்கு நேராக இந்த ஒரு கேள்வியை கேட்கணும் அப்படின்னு, ஒரு கோபமாகவும் கேட்கணும், ஒன்று சந்தோஷமாகவும் கேட்கணும், இந்த ரெண்டில் எதை கேட்பீங்க? நான் ஒன்றுமே கேட்கல. ஏன் தலைவா நீ இன்னும் பிரைம் மினிஸ்டர் ஆகாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்பேன். அது சந்தோஷமாக கேட்பேன். இப்படி கை கட்டிட்டாருன்னா என்ன பண்ணுறது? இல்லை அது கேட்பேன். ஏன்னா அவருக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. உலகத்தில் வந்து அவர் மலேசியா போனாலும் சிங்கப்பூர் போனாலும் அந்த முகத்தை தெரியாதவன் வரலாறுல கிடையாது, ஹிஸ்ட்ரியிலேயே கிடையாது. வேர்ல்டு மேப் நீங்கள் லாஸ்ட் டைம் கபாலி ஷூட்டிங் போகும்போது போட மேப்பை பிரிச்சுட்டாரான் கவர்னர். எங்கே ஒன்றுமோ ஷூட்டிங் ஸ்பாட் எடுத்துக்கானாராம். அந்த ஹிஸ்ட்ரிலாம் வேறு யாருக்குமே கிடைக்கல. மலேசியா பிரதமர் இனம் புரியாத மொழி தெரியாத ஒரு இடத்துல சைனாவில் தனியாக ஒரு ஃப்ளைட்டு பிடிச்சின்னு கபாலிடா நெருப்புடா நெருங்குடான்னு ஃப்ளைட்டில் ஸ்டிக்கரிங் போட்டு இந்தியாவில் தாஜ் கோரமண்டலில் வந்து தங்கி 4 நாள் தொடர்ந்து 400 ஷோ பார்த்த ஒரே வரலாறு சைனீஸ் வந்து இந்தியாவில் தமிழனுக்கு மட்டும்தான், தலைவருக்கு மட்டும்தான், வேறு யாருக்குமே கிடையாது. தலைவரை பார்த்து அடுத்து சந்தோஷமாக கேட்க வேண்டிய தள்ளி அரசியலுக்கு ஏன் வரலன்ற விஷயத்தை எங்ககிட்ட சொல்லிட்டாரு. ஆனால் அரசியலுக்கு வரனாலும் அவர் கண்ணசைவில் தான் வியசைவில் தான் அந்த அரசியல் பயணமே இருக்குது. அவர் வாழ்க்கையில் எப்படி நடக்கணும், எப்படி வந்து 20 வயசு இருக்கும்போது என்ன பண்ணணும், 30 வயசில் இருக்கும்போது எப்படி பண்ணணும், 50 வயசில் இருக்கும்போது தனி மனித ஒழுக்கம், தனி மனித டிசிப்ளின், எத்தனை பேர் தரந்தாந்து விமர்சனம் பண்ணாலும், எவ்வளோ அவமானங்களை சந்தித்தாலும், எவ்வளோ தோல்விகளை சந்தித்தாலும், கணவன் மனைவி உறவையாக இருக்கட்டும், கம்பெனி உறவாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே போ கண்ணா போ அல்லா அருணாச்சலம் நம்ம கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துட்டு திட்டினவங்களே வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டில் கை காமிச்சிட்டு நோ கமெண்ட் சொல்லிட்டு போகிற வரலாறு இந்தியாவில் ஒரே ஆளுக்கு தான், தலைவருக்கு மட்டும்தான், வேறு யாருக்கும் வாழ்த்துக்கள் இல்லை, கமெண்ட்டே இல்லையா? கமெண்ட்டே இல்லை சார். நீங்கள் அடுத்த சூப்பர் ஸ்டார் விஜய் என்னான்னு கேட்குறாங்க, நோ கமெண்ட் போயிட்டே இருக்காரு. எதுக்குமே பதில் இல்லையங்க. அவரை பற்றி புறம் பேசுகிறவங்களை பற்றி நோண்டி கேட்குறாரு. நிறைய சமூக ஊடகங்களும் நிறைய இவங்களும் வந்து அவர் வாயிலேருந்து வார்த்தையை போடுங்களான்ட்டு. ரைட் பார்க்கலாங்கண்ணா ஏப்ரல் வருங்கண்ணா, வாழ்த்துக்கள். விஜயோட மாநாடு எப்படி இருந்து வாழ்த்துக்கள். அவரை எப்படியாவது வந்து ஏதாவது ஒரு இது பண்ணி சூழ்ச்சி பண்ணி அவரை இதை வந்து கமெண்ட் போடலாம், மீம்ஸ் போடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு கூட வாழ்த்துக்கள். நல்லா இருங்க, அப்பா அம்மா பாருங்கள், குடும்ப வேலையை பாருங்கள், பசங்களை பாருங்கள், அப்புறம் தான் என்டர்டெயின்மெண்ட்டு, உங்களை மகிழ்வுக்கு தான் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு அடுத்து தனி மனித ஒழுக்கில் இன்றைக்கி சிக்னலில் ஒரு ஆள் முன்னாடி போய் நின்னாலே பார்த்தா வருது தெரியலையா, நான் முன்னாடி போகிறேன் அப்படின்னு வாங்கி போகிற ஈகோ நடைஞ்ச இந்த உலகத்தில் போக்கண்ணா போ, இடிச்சா கூட அண்ணா கொஞ்சம் பொறுமையாக போகண்ணா, வயசாகிடுச்சுக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக 400 கோடி ரூபா அப்படி காலில் தூக்கி போட்டு அடிக்கிற வரலாறு வேறு யாருக்குமே இல்லைங்க. சார் தலைவர் டைரக்ஷன் பண்ண வர மாட்டாங்க. இந்த உலகத்தையா தமிழ்நாட்டையா ஆண்டவனையா சினிமாவை அவர் ஆல்ரெடி அதான் சொல்லிட்டானுங்க, இந்திய சினிமாவை மிரள விட்ட ஒரே ஆளுங்க. புரியுதுங்களா? கிழக்கில் சூரியன் கூட லேட்டாக தான் உதிக்கும். தலைவர் பார்த்தாலே அந்த வசூல் மழை பெய்யும், திரையுலகம் தளர்ந்து நிமிர்ந்து நிற்கும். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் கிடையாது. இப்போ கூட நடிகர் சங்கம் தேர்தல் நின்னது, அதில் எம் குமரன் ஒருத்தர் ஜெயிச்சார். அவர் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே தலைவர் காலடியில் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டார். எனக்கு கிருஷ்ண பரமாத்மா பார்த்தா போதும், வெற்றி தானாக வரும்னார். அடுத்த வாரமே ரிசல்ட் வந்து வெற்றி அவருக்கு.
மவுண்ட் ரோடு ஃபுல்லாக போஸ்டர் அடிச்சாங்க. நடிகர் சங்க தேர்தலாக இருக்கட்டும், தனி மனித வாழ்க்கையாக இருக்கட்டும், அங்கே ஆசீர்வாதம் வாங்கினா உனக்கு பாசிட்டிவ் தான், நெகட்டிவே கிடையாது. அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் இட்ஸுதயா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக அப்படியே சொல்லிடுவேன் நான் அப்படியே. இட்ஸுதயா சேனல் லைக் பண்ணுங்கள், சேனல் இட்ஸுதயா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் இட்ஸுதயாவா? இட்ஸுதயா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பனகல் பார்க்கில் இட்ஸ் உதயா என்ற சேனலை, அதாவது தலைவரை பற்றி பேச வாய்ப்பளித்த அந்த சேனலை வந்து கடவுளே எனக்கு நேரில் அமுச்சு வச்சு பனகல் பார்க்கில் நிற்க வச்சு பேச வாய்ப்பளித்த அந்த 5 நிமிஷம் இட்ஸுதயா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்களோ, எத்தனை பேர் வியூவர்ஸ் போதோ, அப்போ தான் தலைவரை பற்றின புகழ் ஒரு ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, எந்த சோஷியல் மீடியாவில் எதுவாக இருந்தாலும் இவங்க வீடியோ உள்ளே போனீங்கன்னா அதிகமான லைக்கும் கிடைக்கும், அதிகமான தலைவரை பற்றி புகழும் பறக்கும். அதனால் ஒரே கல்ல 2 மாங்கான்ற மாதிரி தலைவரை பற்றின நாலேஜும் உங்களுக்கு கிடைக்கும். நான் என்ன பேசுகிறேன்ற விஷயமும் உங்கள் பகுத்தறிவுக்கு போகிறோம். அதனால் வந்து இந்த இட்ஸுதயா சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவங்களை வந்து டெய்லி பார்க்குற மாதிரி, அதாவது ஒரு சர்ச்சில் இருந்துனே இருங்க கூகுளில். சரி, தேங்க்ஸ்.